மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், சமூகத்தில் உற்று நோக்கக்கூடிய சமூக பணி செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக தற்போது விவசாயம் செய்வது குறைந்தும் விவசாய நிலங்களும் குறைந்தும் வருகிறது. ஆதலால் மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற கவனிக்கத்தக்க பிரமுகர்கள் விவசாயம் செய்ய முன்வந்தால் அவர்களுக்கு இலவச மின்சார இணைப்பு உடனடியாக வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை அறிவித்து அதற்கான அரசாணை வெளியிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த இணைப்புகள் வழங்கப்பட்டது. நான் விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் செய்யாத ஒரு விவசாயி. முந்திரி, பலா, மா உள்ளிட்ட பல்வேறு பணப்பயிர்களையும், மணிலா, வாழை, கொய்யா, அதுபோன்று நெல்லி போன்ற பயிர்களும் செய்து வருகிறேன். நமது தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 3 இணைப்புகளுக்காக மனு செய்துவிட்டு காத்திருக்கிறேன். தளபதி ஆட்சியில் 1,50,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இணைப்பு தந்த கழக அரசு வேல்முருகனுக்கு மட்டும் அந்த இணைப்பு கிடைப்பது போது அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் சீனியாரிட்டி வரவில்லை என்று. அமைச்சரையும் நான் அணுகி அந்த கருத்தை சொன்னேன். அமைச்சரும் உடனடியாக சம்பந்தப்பட்ட எஸ்சி அவர்களை தொடர்பு கொண்டு தெரிவித்த போது இன்னும் 300 பேருக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார். தலைவர் கலைஞர் அவருடைய அரசாணையை பின்பற்றி இன்றைக்கு விவசாயம் நம்ம மாண்புமிகு அண்ணன் நேரு போன்றவர்கள் செய்கின்ற போது பத்திரிகை ஊடகங்களிலே கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து அந்த இயற்கை விவசாயத்திற்கு மக்கள் ஆர்வம் காட்டுகிற சூழல் இருக்கிற காரணத்தினால் மக்களால் அறியப்படுகின்ற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக நாங்கள் அந்த விவசாய தொழிலை குலத்தொழிலாக செய்கின்ற காரணத்தினால் உடனடியாக அந்த மின் இணைப்புகளை எம்எல்ஏ இருக்காங்க இவங்களுக்கு அவசரமா கொடுக்கணும்னு இல்லாமல் நாங்களும் விவசாயிகள், நாங்களும் இந்த அரசின் பலனை அடைவதற்கான வாய்ப்பையும் விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தருகின்ற வகையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூடுதல் மின் இணைப்பு தருவதற்கு மாண்புமிகு துறையின் அமைச்சர் முன் வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். குறிப்பா இயற்கை விவசாயம் செய்வதற்கு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு இலவச விவசாய முன் இணைப்பு என்பது முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கனவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டு அது இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்றன. ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விண்ணப்பங்கள் தனியாக கொடுக்கணும். நீங்க ரெகுலர் சீனியாரிட்டியில் பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அது அதில் கணக்கெடுத்துக் கொள்ளப்படும். எனவே ஏற்கனவே பெறாமல் இருந்தால் அது முன்னுரிமை அடிப்படையில் ஒரு மின் இணைப்பு மட்டும்தான் வழங்க முடியும். நீங்க 3 கேட்டிருந்தா அதுல மீதி 2 சீனியாரிட்டியில் தான் வரும். எனவே அந்த ஒரு மின் இணைப்பு முன்னுரிமை அடிப்படையில் கொடுப்பதற்கு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.